இந்த நாளிலும் நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். ஏசாயா 52:8. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏன் என்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏன் என்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். உன் ஜாமக்காரருடைய சத்தம் ஏகமாய் கம்பீரிக்கின்ற சத்தம் கேட்கப்படும். கம்பீரமான ஒரு சத்தம். ஜாமக்காரர்கள் எல்லோரும் மனமகிழ்ச்சி நிறைந்த ஒரு சத்தம், ஆரவாரம் நிறைந்த ஒரு சத்தம், ஜெயதுனி நிறைந்த ஒரு சத்தத்தை போடுகிற ஒரு சூழல் ஏற்படும். சீயோன் திரும்பி வருகிற அந்த காலகட்டத்திலே சீயோனின் குடிகளாகிய இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பிலிருந்து வரும்போது கண்ணால் அதை பார்த்து அந்த கம்பீரமான சத்தத்தை அவர்கள் போடுவார்கள். இரண்டாவது உலகப் போர் முடிவடைந்ததும் ஜெர்மனியில் ஏற்பட்ட சில தாக்கங்கள், அது கிழக்கு ஜெர்மனி என்றும் மேற்கு ஜெர்மனி என்றும் இரண்டாக பிரிந்தது. அதன் மையத்திலே இரண்டு ஜெர்மனியையும் பிரிக்கிற வண்ணம் ஒரு பெரிய சுவர் ஒன்று எழுப்பப்பட்டது. மேற்கு ஜெர்மனியிலே நன்றான செழிப்பு, அங்கு பொருளாதார வளர்ச்சி. கிழக்கு ஜெர்மனியை சார்ந்தவர்கள் தங்கள் தேசத்தை விட்டுவிட்டு அங்கே ஓடி தன்னுடைய பிழைப்பிற்காக போனதை கிழக்கு ஜெர்மனியை சார்ந்தவர்கள் தடுத்து பார்த்தார்கள், முடியவில்லை. என்ன செய்வதற்கு என்று யோசித்த போதுதான் அந்த இரண்டு கிழக்கு மேற்கு ஜெர்மனியாரிடையே ஏற்பட்ட அந்த பகை உணர்வின் வெளிப்பாடு தான் ஒரு பெரிய சுவர், பெர்லின் சுவர் என்றப்பட்ட ஒரு சுவர் கட்டப்பட்டது. ஏறத்தாழ 155 கிலோமீட்டர் நீளமுள்ள சுவர் என்று சொல்லுகின்றார்கள். சில இடத்துல அது 30 மீட்டர் அகலத்தில் இருக்குமாம், சில இடத்துல 55 மீட்டர் அகலத்தில் இருக்குமாம். 30, சில 55, மன்னிக்கவும் 550, 30 முதல் 550 வரைக்கும். இந்த சுவர் 30 மீட்டர் அகலம் இருக்கிறது என்று சொன்னால் உள்ளே இவர்கள் அதை கடந்து போகக்கூடாத அளவுக்கு சில கம்பிகள், கண்ணி, அதாவது மனிதர்கள் கடந்து போகாதபடிக்கு சில மறைவான கண்ணிகள், சில இடத்துல ஆழமான பள்ளங்கள், மணல் புதையல்கள், இப்படி ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போய்விடாதபடிக்கு அங்கே அந்த சுவற்றின் நடுவே வைத்திருந்தார்கள். ஆனால் கிழக்கு ஜெர்மனியை சார்ந்த ஒரு போதகரும் சில விசுவாசிகளும் லைப்சிக் என்று சொல்லுகிறதான ஒரு இடத்தில் இருந்த ஒரு ஆலயத்தில் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற இந்த பிரிவினைகள் மாறட்டும். எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்கு இருக்கிறார்கள், எங்கள் உறவினர்கள் அங்கே இருக்கிறார்கள், நாங்கள் போக முடியவில்லை, பார்க்க முடியவில்லை, பெரிய ஒரு பகை உணர்வாக மாறிவிட்டது என்று சொல்லி அவர்கள் ஒரு சின்ன கூட்டமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த ஜெப
அலை எங்கும் பரவ ஆரம்பித்தது. தேசம் முழுவதும் ஜெப வீரர்கள் எழும்பினார்கள். எங்கு பார்த்தாலும் இந்த பகை உணர்வு மாற வேண்டும் என்கிற ஆழமான ஒரு ஜெபம் நடைபெற்றது. அந்த ஜெபத்தின் விளைவாக 1989 வருஷம் அக்டோபர் மாதத்திலே ஒரு பெரிய அமைதி பேரணி அந்த தேசம் கிழக்கு ஜெர்மனியிலே மக்கள் போனார்கள். பெரிய கூட்டம். ஒருவர் கூட வீட்டில் இல்லை. நடக்க இயலாதவர்களை தவிர மற்ற எல்லோரும் தங்கள் கைகளிலே மெழுகுவர்த்தி ஏந்தி கொண்டவர்களாக அந்த தேசத்தில் எங்கும் ஊர்வலமாய் போனார்கள். ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டது. அந்த தாக்கத்தின் விளைவாக ஆளுகின்றவர்களுக்குள்ளே ஆண்டவர் இடைப்பட்டார். ஆளுகின்றவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள், இனி இந்த 2 ஜெர்மனியையும் பிரிக்கின்றதான இந்த சுவர் உடைக்கப்படும் என்று சொல்லி நவம்பர் மாதம் 9 அவர் பிரகடனமிட்டதுதான் உண்டு. மக்கள் எல்லாம் ஓ என்று கூச்சலிட்டு விட்டு அந்த சுவற்றை நோக்கி ஓடினார்கள். இங்கிருந்து அங்கு போக முடியாதபடிக்கு தடுப்பு சுவர் இருந்தது. இன்னும் அங்கே போக முடியாதபடி காவல் காக்கின்ற காவலாளிகள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அதை திறந்து விட ஆரம்பித்தார்கள். மக்கள் மனம் சந்தோஷமாய் போனார்கள். சந்தோஷமாய் போகும்போது ஆர்ப்பரித்து கொண்டே போனார்கள். அதுல ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? இப்படி ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்று சொல்லி ஊக்கமாய் ஜெபம் பண்ணினவர்கள் எல்லாரும் ஓ என்று சொல்லி அந்த மதில் மேல் ஏறி சுமார் 11 மீட்டர் உயரத்தில் இருந்த அந்த மதில் மேல் ஏறி நின்று ஓ என்று ஆர்ப்பரித்தார்களாம். அல்லேலூயா. ஆம், அங்கே ஆர்ப்பரித்தவர்கள் யார்? இந்த தேசம் வாழ்க்கைப்பட வேண்டும். அங்கே நின்று ஓ என்று கம்பீர சத்தத்தை எழுப்பினவர் யார்? என் தேசத்தில் இருக்கிற பிரிவினைகள் மாற வேண்டும் என்று சொல்லி அழுது புலம்பினவர்கள் அபிதமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஆம், ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியும் கூட இதைத்தான் சொல்லுகிறார்கள். ஓ எருசலேமே, உன் ஜாமக்காரருடைய ஆர்ப்பரிப்பின் சத்தம், ஓ எருசலேமே, உன் ஜாமக்காரருடைய கம்பீர சத்தம் எங்கும் கேட்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. என் தேசம் வாழ வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த ஜாமக்காரருடைய சத்தம் தேசமெல்லாம் ஒரு கம்பீர சத்தமாக முழங்கும் என்று சொல்லி தேவனுடைய மனிதனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய மனிதனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் வாழ வேண்டும், என் சிறையிருப்புகள் மாற வேண்டும் என்று இந்த ஜாபக்காரரை போல இரவு பகலாய் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றீர்களே, நீ கம்பீர சத்தம் போடுகிற காலம் வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆர்ப்பரிக்கிற சத்தம் விண்ணை மாத்திரமல்ல, உன் 4 திசைகளிலும் கேட்கப்பட போகிறது. கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கட்டளையிட போகின்றார். ஆமென், அல்லேலூயா. ஜாமக்காரர்கள் என்றால் அந்த பழைய காலங்களிலே இப்படிப்பட்ட, அதாவது தங்கள் தேசத்தை சுற்றிலும் ஒருவேளை பெர்லின் சுவரை போல பெரிய சுவரை எழுப்ப முடியாமல் இருக்கலாம் அந்த தேசத்தாருக்கு. ஆனால் அவருடைய எல்கையின் ஓரங்களிலே பெரிய கோபுரத்தை கட்டி வைத்திருப்பார்கள். அந்த கோபுரத்திற்கு மேலே இரவு பகல் என்று சொல்லி கண் விழித்து மிகவும் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிற காவலாளிகள் நின்று கொண்டிருப்பார்கள். இந்த காவலாளியுடைய பணி என்ன? 24 மணி நேரமும் தன் எல்கைகளை உற்று கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த எல்கைகளிலே இருக்கிற அசைவுகளில் கூட என்ன சம்பவிக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சில வருடங்களுக்கு முன்பதாக தமிழகம் கர்நாடக எல்கைகளில் இருக்கிற அந்த காடுகளிலே வீரப்பன் என்று சொல்லுகிற சந்தன மரத்தை கடத்தி அவர் வாழ்ந்து கொண்டிருந்த வீரப்பன் என்பவரை குறித்து கொள்ளையன் என்று சொன்னார்கள். ஆம், அவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம்.
அவரை பிடிப்பதற்கு தமிழக காவல்துறை, கர்நாடக காவல்துறை கடினமாய் உழைத்தது, பல உயிர்களை அங்கே பலி கொடுத்தது. ஏன் அவரை பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால், அவர் அந்த காட்டு பகுதியில் வாழ்ந்து பழகியவர். காட்டு பகுதியிலே வாழ்ந்து பழகியவருக்கு அந்த காட்டில் என்ன சத்தம் வந்தாலும் இந்த சத்தத்திற்கான காரணம் என்ன என்பது அவருக்கு தெரியும். உதாரணத்திற்கு கோழி வளர்க்கிறவர்களுக்கு தெரியும், ஆடு மாடு வளர்க்கிறவர்கள் தெரியும். திடீரென்று அந்த கோழி வளர்க்கிற ஒரு சத்தம் கேட்கும், கேட்டவுடனே புரிந்து கொள்வார்கள், ஐயோ கோழியை துரத்துவதற்கு ஏதோ நாய் வந்திருக்கிறது என்று. இல்லை என்று சொன்னால் நம்முடைய வீட்டிற்குள்ளே வேறு யாரோ ஒரு மனிதன் வருகிறான், எனவேதான் இந்த கோழி விதமாய் சத்தமிடுகிறது என்று புரிந்து கொள்வார்கள். இதை போல அந்த காட்டிற்குள் வாழ்கிற அந்த வீரப்பன் திடீரென்று சில பறவைகளின் ஒலியை அவன் கேட்டதும் புரிந்து கொள்வான், நமக்கு அருகாமையில் இவ்வளவு தொலைவில் யாரோ இந்த காட்டிற்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் வருகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவன் புரிந்து கொள்வான். காரணம், அந்த காட்டிலே அவன் வாழ்ந்து பழகியதினாலே அந்த பறவைகள் பறக்கிற விதத்தையும் அந்த பறவைகளின் ஓசையையும் வைத்தே அவன் தீர்மானித்து விடுவதாக அவனை குறித்து எழுதியிருக்கிற மனிதர்கள் எழுதியிருந்தார்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே காவல் கோபுரத்தின் மேலே ஜாமக்காரர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அவன் தூரத்திலே பார்த்து கொண்டிருப்பான். தூரத்திலே பார்த்து கொண்டிருக்கும் போது இவனுடைய கண்களுக்கும் இவனுடைய செவிகளுக்கும் சில காட்சிகளை அவன் பார்க்கலாம், சில ஒலிகளை அவன் கேட்கலாம். அந்த ஒலியையும் காட்சிகளையும் வைத்து என்ன வருகிறது, என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அவன் சரியாய் கண்டுபிடிப்பான். இதுதான் ஜாமக்காரனுடைய பிரத்யேகமான ஒரு பணி. அவன் அவிதமாய் இருக்கும் போது தன் தேசத்தின் குடிகள் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு தான் அவன் வாழ்வான். மக்கள் அமைதியாய் தூங்குகிறார்கள், எதிரிகள் வரவில்லை என்றால் இந்த ஜாமக்காரனுடைய மனதிலே அப்படி ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அப்படி பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட சகோதரி வேலைக்கு போய் தன்னுடைய வீட்டிற்கு வர தாமதமான தன்னுடைய கணவனாருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னார்கள், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறது, எனவே நானும் மகனும் தூங்கி விடுவோம், நீங்க வீட்டிற்கு வாருங்கள், சாவி வீட்டின் சாவி இதில் இருக்கிறது, நீங்கள் திறந்து வீட்டிற்குள்ளே வந்து விடுங்கள், ஆகாரத்தை நான் வைத்திருக்கிறேன், சாப்பிட்டு விட்டு ஜெபித்து தூங்குங்கள் என்று தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு விட்டு அவள் தூங்கிவிட்டார். மிகவும் கடினமான பணிகள், அதிக நேரம் ஆகிவிட்டது, இரவு, சில சிரமங்களின் வழியாக அந்த நபர் வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு அமைதியாக கணவன் மனைவியும் பிள்ளையும் தூங்கட்டும் என்று சொல்லி கதவை திறந்து உள்ளே நுழைகிறார். பார்க்கும்போது அயர்ந்த நித்திரை. மகன் ஒரு புறத்திலே, மனைவி மற்றொரு புறத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். தூங்கிக் கொண்டிருக்கும் போது இவன் நினைக்கிற, இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். அந்த முகத்தை பார்க்கிறார், நிம்மதியான தூக்கம். அவருடைய மனதிலே நினைத்து கொண்டே அந்த மனைவியையும் மகனையும் பார்த்தாராம். உங்களுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மகனுடைய நெற்றியை தடவி தூங்கட்டும் என்று சொல்லி தட்டி கொடுத்து விட்டு எந்த சப்தமும் இல்லாமல் இவரும் தூங்க போனார். ஆம், அந்த மனிதனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இவர்கள் அமைதியாய் தூங்குவதற்காக நான் நெடுநேரம் பணி செய்ய வேண்டி இருக்கிறது. இவர்கள் அமைதியாய் இவர்களை தூங்க வைப்பதற்காக கடினமாய் உழைக்க வேண்டி இருக்கிறது. பரவாயில்லை, தூங்கட்டும். ஜாமக்காரர்களுடைய எண்ணமும் இதுதான். அங்கே நாட்டிற்குள்ளே வாழ்கிற மனிதர்கள் அமைதியாய் தூங்குவார்கள். அவர்களுடைய தூக்கம் கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக, அவர்கள் அமைதியாய் தூங்க வேண்டும் என்பதற்காக தூரத்தில் என்ன சமிக்ஞைகள் இருக்கிறது, என்ன ஒலி வருகிறது, என்ன காட்சி தருகிறது என்று உற்று கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். கடினமாய் தன்னுடைய தூக்கத்தை மறந்தவர்களாய் கடினமாய் அந்த பணிகளை நின்று கொண்டிருப்பார்கள். இவர்கள் தான் ஜாமக்காரர்கள். இந்த ஜாமக்காரர்கள் எருசலேமில் இப்படி வாழ்ந்த மனமகிழ்ச்சியாய் வாழ்ந்த ஜாமக்காரர்களுக்கு ஒரு நாள் ஏற்பட்ட சம்பவம் என்ன தெரியுமா? எதிரிகள்
பாபிலோனியர்கள் படையெடுத்து வந்த அந்த காட்சியை கண்டார்கள். வித்தியாசமான ஒலிகள் அவருடைய செவியில் வந்தபோது அவர்கள் கையில் இருக்கிற எக்காலத்தை கொண்டு பட்டணத்திற்குள்ளே அவர்கள் ஒலி எழுப்பினார்கள். ஆபத்து வருகிறது, ஆபத்து வருகிறது, எதிரிகள் நாலாபுரமும் நம்மை வளைந்து கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி இந்த ஜாமக்காரர்கள் ஒலி எழுப்பினார்கள். என்ன நடந்தது? எதிரிகள் பட்டணத்திற்குள்ளே நுழைந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி வாலிபர்கள் மாத்திரம், சில ஆரோக்கியமான அறிவு நிறைந்த வாலிபர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற எல்லோ வயது முதிர்ந்தவர்களை எல்லாம் விட்டுவிட்டு சிலரை அழித்து கொன்று குவித்து அவர்கள் அங்கிருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் திருடி கொண்டு போய்விட்டார்கள். சத்தமிட்டும் பிரயோஜனம் இல்லை, ஓ என்று கதறி பிரயோஜனம் இல்லை, மார்பில் அடித்து பிரயோஜனம் இல்லை, விழித்திருந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஜாமக்காரன் மிகவும் சோர்ந்து போனான். எவ்வளவாய் விழித்திருந்தேன், ஆபத்து வருகிறது, ஆபத்து வருகிறது, ஆபத்து வருகிறது என்று சொல்லி நான் எக்காலத்தை எடுத்து ஊதினேனே, ஆனால் இந்த ஆபத்துக்கு தப்ப முடியாமல் கைதிகளாய் மாறிவிட்டார்களே என்று சொல்லி இந்த ஜாமக்காரன் இப்பொழுது கலங்கி நிற்கின்றான், கலங்கி நிற்கின்றான், புலம்பி நிற்கின்றான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவன் தான் இந்த ஜாமக்காரன். ஒரு குறிப்பிட்ட தாயாருடைய கணவனார் குடிகாரராக இருந்தார். அவர் அடிக்கடி வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு விற்று 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 குடித்து அப்படியே அவர் இன்பமாய் வாழ்ந்தார். வீட்டில் ஒரு பொருளும் இல்லை, பிள்ளைகளுக்கு ஆகாரம் சமைத்து கொடுப்பதற்கு கூட பாத்திரங்கள் இல்லை. ரொம்ப சோர்ந்து போனார். ஒரு நாள் என்ன செய்து விட்டார்? கதவையும் தூக்கி கொண்டு போய் விட்டார் விற்பதற்கு. வீட்டில் சரியான கதவு இல்லை, பாத்திரங்கள் இல்லை, உணவு இல்லை. சுவர் ஓரமாய் அந்த தாயார் அப்படியே சாய்ந்திருந்து என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி உணவளிப்பேன் என்று காத்து கொண்டிருக்கும் போது கண் முன்னாலே தான் நாய் ஒன்று வீட்டுக்குள்ளே போய் சுத்தி விட்டு, நாய்க்கும் எதுவும் கிடைக்காததுனாலே அதுவும் வெளியே போய்விட்டது. இது வெளியே அந்த நாய் போகிறத பார்த்த பக்கத்தில் இருக்கிற ஒரு தாயார் ஓடி வந்து, ஏப்பா என்ன செய்துகிட்டு இருக்கிற, உன் வீட்டுக்குள்ள இவ்வளவு நேரம் இந்த நாய் என்று சொன்னபோது அந்த சுவர் ஓரமாய் சாய்ந்திருந்த தாய் இன்னும் பேய் அறைந்தது போல் தான் இருந்தாள், எந்த சலனமும் இல்லாமல். மீண்டும் அந்த அம்மா சொல்லுகிறேம்மா, என் ஒன்றை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் இவ்வளவு நேரம் உன் வீட்டுக்குள்ள வந்துச்சு. கொஞ்சம் அசைந்தவள் சொன்னாள், நாய்க்கு கூட சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லை, இங்க என்னத்த இருக்கு, நாய் வந்தால் என்ன, பூனை வந்தால் என்ன, திருடன் வந்தால் என்ன, இங்க ஒன்றுமே இல்லையே என்கிற ஒரு மனப்பக்கத்தில் அவங்களை பார்த்து மெதுவாய் சொல்லிவிட்டு அவள் சாய்ந்தாள். இதுதான் இப்போது பாபிலோனியர்களால் இந்த எருசலேம் பட்டணம் பிடிக்கப்பட்ட போது இந்த ஜாமக்காரன் ஐயோ ஆபத்து ஆபத்து என்று கதறியும் பிரயோஜனம் இல்லாமல் எருசலேம் பட்டணம் சூறையாடப்பட்ட பிற்பாடு மிகவும் சோர்ந்து போய் இந்த தாயை போலத்தான் புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். மகிழ்ச்சியாய் இருந்த காலங்கள் உண்டு. நீ அமைதியாய் வாழ்வதற்காகத்தான் நான் விழித்திருக்கிறேன், தியாகம் செய்கிறேன் என்று சொல்லி மனமகிழ்ச்சியோடு கூட காத்திருந்த நேரங்கள் உண்டு. ஆபத்தை எச்சரித்தும் அந்த ஆபத்து நம்மை விட்டு போகவில்லை, ஆபத்துக்குள்ளே சிக்கிவிட்டோம், இனி விழித்திருந்துதான் என்ன பிரயோஜனம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு நடைபெணத்தை போல இப்பொழுதும் ஜாமக்காரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏமா நான் சொல்லட்டுமா, உன் வாழ்க்கையில ஐயோ நீ மனமகிழ்ச்சியா இருந்த காலகட்டத்திலே தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீ துதித்து பாடின காலங்கள் உண்டு. ஒரு ஜாமக்காரனை போல மனமகிழ்ச்சியா இருந்தாய். நீ ஜெபம் பண்ணும்போது இதுதான் நினைப்பாய், நான் ஜெபிப்பது என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, நான் ஜெபிப்பது என் கணவனாருக்கு பாதுகாப்பு, நான் ஜெபிப்பது என் உடன்பிறப்புகளுக்கு பாதுகாப்பு, நான் ஜெபித்தே ஆக
வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்தாய். என்னவோ தெரியல, என்னதான் ஜெபம் பண்ணியும் என்னதான் விழித்திருந்தோம், தவிர்க்க முடியாதபடிக்கு உன் குடும்பம் சூறையாடப்பட்டது. தவிர்க்க முடியாதபடிக்கு உன் பொருளாதாரம் பூஜ்ஜியமாக்கப்பட்டது. தவிர்க்க முடியாதபடிக்கு நீ சிறையிருப்புக்குள்ளே போனாய். ஐயோ, ஜெபித்து பிரயோஜனம் இல்லை, உபவாசித்து பிரயோஜனம் இல்லை, இரவெல்லாம் கண் விழித்து பிரயோஜனம் இல்லை, ஜபம் 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 என்று ஓடி பிரயோஜனம் இல்லை. என்ன செய்வதற்கு என்று தொய்ந்த நிலையிலே இந்த ஜாமக்காரனை போல நீ நின்று கொண்டிருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நீ அப்படிப்பட்ட ஜெபிக்கின்ற ஒரு ஜாமக்காரனாய் இன்றைக்கு நீ சோர்ந்து போற நிலையில் இருப்பாயானால், எருசலேமை பாதுகாத்த ஜாமக்காரனே, உன் கம்பீர சத்தம் இந்த தேசம் முழுவதும் கேட்கப்பட போகிறது என்று சொன்னது போல கர்த்தருடைய நாமத்தினால் தேவ மனுஷனாய் நான் சொல்லுகிறேன், உன் சத்தம், உன் கம்பீர சத்தம், உன் மகிழ்ச்சியின் துணி, உன் ஆரவார துணி உன் குடும்பத்தை, உன் நண்பர்களை, உன் உறவினர்கள் இல்லத்தில் எல்லாம் ஒலிக்கப்பட போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். ஜாமக்காரன் அமிதமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா அவனுக்கு பெரிய சோர்வு என்னவோ உண்மைதான். ஆனால் ஜெபித்த அந்த ஜாமக்காரனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியின் செய்தியை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றான். என்னவாம்? அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிப்போம். உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது, கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். கண்ணால் காண்பாய். சீயோனை திரும்பி வர பண்ணுவார். கைதிகளாய் போனவர்களை என் ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவார். இந்த காலை வேளையிலும் கூட உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் திரும்பி வர பண்ணவிட வேண்டிய ஏராளமான காரியங்கள் உண்டு. உன் கையை விட்டு நழுவி போன நிறைய காரியங்களை என் ஆண்டவர் திரும்பி வர பண்ண போவார். முதலாவதாக எதை என் ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவார் என்றால், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 25வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஜாமக்காரன் ஆர்ப்பரிப்பதற்கும் கம்பீரமாய் சத்தமிடுவதற்கும் காரணம் வாசிப்போம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளியும், பச்சை கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும், பச்சை புழுக்களும், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். வருஷங்களின் விளைவை திரும்ப உனக்கு தருவேன். நீ இழந்து போன காலத்தை, நீ இழந்து போன வாய்ப்புகளை, நீ நஷ்டப்பட்டு போனவைகளை நான் உனக்கு திரும்ப தர பண்ணுவேன். ஹல்லேலூயா. வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள், முசுக்கட்டை பூச்சிகள், இவைகளெல்லாம் உன் வாழ்க்கையை பட்சித்து போட்டு விட்டதே. சீயோன் திரும்ப வருவான். இந்த காட்சி இந்த ஜாமக்காரனுக்கு கொடுக்கப்படுகிறது. நீ ஆர்ப்பரிக்க போகிறாய். இந்த காலை வேளையில் நான் சொல்லட்டுமா, ஜெபிக்கிற உனக்கு ஒரு நல்ல செய்தி, குடும்பத்திற்காய் திறப்பிலே நிற்கிற உனக்கு ஒரு நல்ல செய்தி, என் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற உனக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறார். என்னவாம்? நீ இழந்து போனவைகளை எல்லாம், உன்னை விட்டு நழுவி போனவைகளை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் திரும்ப தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த செய்தி, இந்த காட்சி உன் கண்ணால பார்ப்பாய் என்று ஜாமக்காரனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கண் அதை பார்க்கும். ஜாமக்காரனே, ஜெபிக்கிறவனே, ஏதோ வேடிக்கை பார்க்கிற மக்களுக்கு குறித்து வேதம் சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜெபிக்கிறவன், இரவு பகலாய் ஜெபிக்கிறவன்,
குடும்பத்திற்காய் திறப்பிலே நிற்கிறவன். உன் கண் பார்க்கும், இழந்து போனவைகளை நீ மீட்டெடுப்பாய். உன் காலங்கள் திரும்ப கொடுக்கப்படும். பச்சை புழுக்களா, வெட்டு கிளிகளா, முசுக்கட்டை பூச்சிகளா, இவைகளெல்லாம் உன் காலத்தை, உன் நாட்களை, உன்னுடைய எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டதோ, என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்களே அதை காணப்போகின்றது. ஆமென், அல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்குமாமா? நிறைய வாய்ப்புகள் இல்லதான். ஆனால் இஸ்ரவேலருக்கு என் ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார். யோனா நினிவேக்கு போப்பான்னு சொன்னார். அவன் போக மாட்டேன்னு சொல்லி தர்ஷீஷுக்கு போனான். வாய்ப்பு இல்லத்தான், வாய்ப்பு இல்லத்தான். தவறாய் போனவனே, உனக்கு வாய்ப்பு இல்லத்தான். உலகம் உனக்கு வாய்ப்பை மூடிவிடும். ஆனால் என் தேவனாகிய கர்த்தரோ உன்னை ஒரு அந்த குறிப்பிட்ட இடத்துல ரீடைரக்ஷன் போட்டு உன்னை கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா. வாகனத்துல ஒரு புதிய இடத்திற்கு போகிறவர்கள், ஊர் தெரியும், இடம் தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது என்றால் தங்களுடைய வாகனத்துல மேப்பை போட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கும் போது நண்பர்களோ அருகாமையில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள்ட்டோ பேசிக்கிட்டே பயணிக்கும் போது திரும்ப வேண்டிய இடத்துல திரும்பாம தாண்டி போயிடுவாங்க. கொஞ்சம் தாண்டணும்னு ஐயையோ அந்த டேர்னிங்ல நான் திரும்பி இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லுவார், இனி 10 கிலோமீட்டர் போய் தான் டேர்ன் பண்ணணும்னு சொல்லுவார். ஏன்னா நீங்க எங்கேயும் திரும்ப முடியாது, இது பைபாஸ், இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லுவார். நீ அப்படியே சோர்ந்து போயிட்டு இருக்கும்போது நீ பார்த்துட்டு இருப்பிய மேப்பு திடீர்னு அது ஒரு ரீடைரக்ஷன் காணிக்கும். மீண்டும் ஒரு வாய்ப்பு என்று உனக்கு சுட்டி காண்பிக்கும். என் அன்பு சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையை வெட்டுக்கிளி அழித்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையின் மேன்மையை முசுக்கட்டை பூச்சி தின்று விட்டது. உன்னுடைய வாழ்க்கையின் பல நன்மைகளை நீ இழந்து போய்விட்டாய். இனி திரும்ப கிடைக்குமா? எஸ். யோனா என்கிற தீர்க்கதரிசி மீண்டும் அதே நினிவேக்கு போவதற்கு என் ஆண்டவர் வழி நடத்தவில்லையா? அதே போல என் சேனைகளின் கர்த்தர் ஏதோ ஒரு பாதையில மீண்டும் உன்னை ரீடைரக்ஷன் பண்ணி உன்னை நீதியின் பாதையிலே நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்த விரும்புகின்றார். ஆமென், அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மீண்டும் நன்மையை பெறப்போகிறாய், மீண்டும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறாய். உனக்கு பச்சை கிளிகளும் முசுக்குட்டை பூச்சிகளும் தின்ற அந்த காலத்தை ஆண்டவர் திரும்ப கொடுக்க போகிறார். இந்த காட்சி ஜெபிக்கிறவனுக்கு தான் கிடைக்கும். இந்த பார்வை ஜாமக்காரனுடைய கண்ணுக்குத்தான் தெரியும். இந்த ஒளி ஜாமக்காரனால் தான் பகுத்தறிய முடியும். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஜெபிக்கிறவளாய் இருப்பாயானால் என் சேனைகளின் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ இப்போது வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, எனவே ஆண்டவரை நிராகரித்து விட்டார் என்று நினைத்து விடாதே. நிராகரிக்கவில்லை, உன்னை திரும்பி வேறு வழியிலே உன்னை நடத்த என் ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஜாமக்காரர்களுடைய அந்த கம்பீர சத்தம் எப்போது கேட்கிறது? வாசிக்க கவனிப்போம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அப்படின்னா ஆண்டவர் மீது விசுவாசமாய் இருந்த சிறை கைதிகளே, பாபிலோனியரால் பிடித்து செல்லப்பட்டாலும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி காத்திருந்து கர்த்தருடைய விடுதலைக்காய் காத்திருந்து விசுவாசம் நிறைந்த என் ஜனமே, இரட்டிப்பான நன்மையை உனக்கு தருவேன். பிரைஸ் தி லார்ட்.
இந்த காலை நேரத்திலே கருத்தாய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்த போதே, ஜெபித்து கொண்டே இருந்த போதே சிறையிருப்புக்குள் போய்விட்டேன். நான் ஜெபித்து கொண்டே இருந்த போதே அடிமைத்தனத்திற்குள் போய்விட்டேன். நான் ஜெபித்து கொண்டே இருந்த போது எப்படியோ என்னவோ என்னுடைய அறிவீனமோ என்னவோ தெரியவில்லை, வஞ்சகமாய் சாத்தான் எனக்கு கால்களுக்கு கீழாக விரித்திருக்கிற கண்ணியிலே சிக்கிவிட்டேன். நான் சிறை கைதியாய் மாறிவிட்டேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னும் நீ ஆண்டவரை நோக்கி அதே கைதியின் நிலைமையில, அதே நெருக்கடியின் மத்தியில, அதே போராட்டத்தின் மத்தியில, அதே குழப்பத்தின் மத்தியில, அதே சிறையிருப்பின் நடுவில் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை விடுவித்தால் ஒழிய வேறு வழியே இல்லை என்று கர்த்தருக்கு காத்திருப்பாயானால் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பல தங்களுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மைகளை, மேன்மையான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு பல சூட்சமங்களை பின்பற்றுவார்கள். ஒரு நண்பரோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்த போது அந்த நண்பர் சொன்னார், அவர் தன்னுடைய பெயரை கொஞ்சம் மாற்றி வைத்து விட்டார். என்ன என்று நான் கேட்டபோது, அது நான் இந்த பெயரிலே ஒரு சின்ன எழுத்துக்களை நான் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டும், அவ்விதமாய் ஆட் பண்ணாதான் என்னுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி பேரியல் நிபுணர் ஒருத்தர் சொன்னார். அதனால என் பேர்ல இன்னென்ன லெட்டர்ஸ் ஆட் பண்ணிட்டேன். தம்பி, நண்பா, இன்றும் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. தங்களுடைய பெயராக இருக்கலாம், தங்கள் பிள்ளைகளுடைய பெயராக இருக்கலாம், ஜெபித்து வேதம் காட்டுகிற அந்த பெயரை போடுகிறார்களா? இல்லை, அதை தூக்கிட்டு எவட்டியோ போவாங்க. என்னுடைய பேர் இப்படி, என் பேரை பிளஸ்ஸிங்காக இருக்கணும், என்ன செய்யறதுக்கு? அவர் உடனே ஒரு கால்குலேஷன் போடுவார், டேட் ஆஃப் பர்த்தை கேட்பார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சில எழுத்துக்கள் இது போடுமா, இதை இப்படி போடு, இதை இப்படி போடு. உன் பேர் ஜெயக்குமாரா? தமிழ் எப்படி எழுதுவ? ஜே யா கு மா. ஓ, அது இக்கு ஒன்று போடு, அல்ல இக்க ஒன்று எடுத்துரு. ஆங்கிலத்தில் எப்படி எழுதுவ? ஜே இ ஒய் ஏ. அது ஜே இ போடாது, ஜே ஏ போடு. புரிஞ்சுதா தம்பி? உனக்கு இது நல்லது போல இன்னைக்கு தெரியலாம், என் கர்த்தருக்கு விரோதமான பாவம். நீ சிறைப்பட்டிருக்கிறது என்னதோ உண்மைத்தான், உன் சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவருடைய பட்சத்தில் நீ காத்திருப்பது உண்மைதான். என் ஆண்டவர் தான் இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க முடியுமே தவிர உன் பெயரிலே, உன் பிள்ளைகளின் பெயரிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இரட்டிப்பான பெயரை, உனக்கு வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கொடுக்காது. ஆமான்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி. வராதுமா, வராது. ஒரு நண்பர்கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு திடீர்னு பார்த்தா பல வர்ண கற்களுடைய மோதிரம் போட்டிருந்தார். சகோதரி, இப்படி போட மாட்டீங்களே? இது இப்படியெல்லாம் போடாம இருந்ததா தானே பிரச்சனையே வந்தது. அப்படியா? என்ன அப்படி பிரச்சனை? அலுமினியம் மோதிரம் கூட இல்லை அன்னைக்கு. அப்புறமா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ பல வர்ண எப்படி போட்டீங்க? அது இந்த பர்டிகுலர் இடத்துக்கு போனேன், அவர் இன்னென்ன நிறமுள்ள கற்களை வைக்கணும், அதுதான் உங்க பேருக்கு ராசி. ஏமா, உனக்கு ஆசீர்வாதம் இங்க இல்லம்மா, இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறது தேவனாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. விசுவாசமுள்ள சிறை கைதிகளே, ஆரனுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். இந்த செய்தி முதலாவதாக ஜாமக்காரனுக்கு என் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஜெபிக்கிற மனிதனே, உன் தேசம் வாழ்க்கை படப்போகிறது, உன் தேசத்தில் இருக்கிற வறட்சி எல்லாம் மாறப்போகிறது, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகின்றார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு தான் தெரியுமே, யோபு 42 யோபு ஜெபிக்கிறவன், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். மூன்றாவதாக துரிதமாக நான் வாசித்து முடித்து விடுவோம், வாசிக்க கவனிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள்
8:6. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்தான். சூனேமியாள் நமக்கு தெரியும். சூனேம் என்கிறதான அந்த ஊரை சார்ந்த அந்த பெண்மணி ஒரு பெரிய செல்வந்த பெண்மணி. குழந்தை இல்லை. வீட்டுக்கு மேலே தீர்க்கதரிசி வந்து தங்குவார். ஒரு நாள் வேலைக்காரன் சொன்னான், இவங்களுக்கு குழந்தை இல்லை என்கிற தகவலை. அவர் சொல்றாரு, ஆண்டவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார்மா, பயப்படாதுன்னு சொல்லிட்டு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. வளர்ந்தான். திடீர்னு குழந்தை செத்து போச்சு. ஐயோ என் குழந்தை செத்து போச்சுன்றது நேர் அந்த தேவனுடைய மனுஷனிடம் இந்த பெண்மணி போனாள். அந்த ராஜா அந்த தேவ மனிதன் வந்து வீட்டுக்கு வந்து செத்து போன அந்த மகனை உயிரோடு எழுப்பினார். செய்தி பரவிச்சு, எல்லா இடம் பரவிச்சு. இன்னைக்குன்னா நவீன இந்த உலகத்துல எளிதா எல்லா இடத்துக்கும் போயிடும். ஆனா அந்த காலகட்டத்தில் அவ்வளவுக்கு எளிதாய் ஒன்றும் பரவவில்லை, ஓரளவுக்கு பரவியது. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தின் மேல அந்த தேவனுடைய மனிதன் கொஞ்சம் கரிசனையா இருந்தான். ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னான், ஏம்மா நம்ம ஊர்ல ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது, நீ உன் பையனை கூட்டிட்டு எங்கேயாவது கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்ந்துட்டு பஞ்சமில்லாத இடத்துல உட்கார்ந்துட்டு நீ வரலாமேன்னு சொல்லி, உடனே இவள் இங்க இருந்து புறப்பட்டு பக்கத்து ஊர்ல போய் ஒரு 7 வருஷம் அங்க இருக்கிறா. 7 வருஷம் இங்க பஞ்சம் ஓய்கிறது. திருப்பி ஊருக்கு வாரான். ஊருக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னா, இவருடைய நிலப்பரப்புகளை அடுத்தவன் அபகரிச்சுட்டான். இவருடைய வயல் நிலங்களை அடுத்தவன் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சுட்டான். இவருடைய வீட்டில் அடுத்தவன் குடியிருக்க ஆரம்பிச்சுட்டான். வீட்டுக்கு ஊருக்கு வந்தபோது நேர போய் ராஜாவை அந்த தேவ மனிதனை இந்த அம்மா பார்க்கிறான். உடனே என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்லுகிறாப்புல இப்படியாகும். உடனே அந்த தேவ மனிதன் கேயாசிட்ட சொல்றாரு, அவருடைய வேலைக்காரட்ட சொல்றாரு, ராஜாட்ட கூட்டிட்டு போ, இவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்ணுன்னுட்டு. நேர ராஜாட்ட கூட்டிட்டு போற. ராஜா காத்திருக்கிறார். ஒரு நாள் செத்து போன மனிதனையே இந்த தீர்க்கதரிசி எழுப்பினார்னு கேள்விப்பட்டோமே, யாருன்னு கேள்விப்பட்டாங்களா? இப்ப இந்த கேயாசி சொல்றாரு, ஏமா இன்னாருதான் தேவ மனிதன், இந்த மனிதன் இந்த அம்மாவுடைய பையனை தான் அந்த தேவ மனிதன் உயிரோடு எழுப்பினார் சொல்லி இந்த கேயாசி காண்பிக்கிறார். உடனே விவரத்தை ராஜா கேட்கிறார். அப்படி ஆமா, இப்ப என்ன அது உனக்கு என்ன வேணும்? இல்லையா, பஞ்சம்னு சொல்லி நான் பஞ்சம் பிழைக்க பக்கத்து ஊருக்கு போயிட்டேன், பக்கத்து நாட்டுக்கு போயிட்டேன். இங்க வரும்போது என்னுடைய வயல் நிலத்தை எல்லாம் யாரோ கொள்ளையடித்து விட்டார்கள். உடனே ராஜா ஆர்டர் போட்டாரு, ஏமா 7 வருஷமா இங்க இல்லை, இல்லாத காலத்திலையும் எவ்வளவு வருமானம் உண்டோ எல்லா வருமானமும் அவளுக்கு கிடைக்கிறதுக்கு செய்யின்னு சொல்லிட்டு ராஜா ஆர்டர் போட்டார். ஆமென், அல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிற உனக்கு இனி இழந்த சொத்துக்களையும் நீ இழந்து போன நன்மைகளையும் மாத்திரமல்ல, அந்த காலத்துல உனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குமோ அந்த லாபத்தை எல்லாம் உனக்கு உரிமையாக்கும்படிக்கு கர்த்தர் தருவார். ஆமென், அல்லேலூயா. ஜாமக்காரனுடைய கண்கள் அதை காணும், ஜாமக்காரனுடைய செவிகள் அதை கேட்கும். நீ ஜெபிக்கிறவனாய், நீ குடும்பத்திற்காய், பிள்ளைகளுக்காய் விழித்திருக்கிறவளாய், விசுவாசத்திலே தளர்ந்து போகாதபடிக்கு நம்பிக்கையோடு கூட அந்த விசுவாசத்திலே உறுதியாயிருப்பாயானால் என் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய். எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர்! என் அன்பு தாயே, கர்த்தரே தெய்வம் என்று நீ காத்திருக்கிறாயே, கர்த்தர் தான் என் தஞ்சம் என்று விழுந்து கிடக்கிறாயே, நீ வாழ்வு பெறுவாய், நீ மேன்மை அடைவாய். ஜெபிக்கிற நீ கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிக்கிற சத்தம் இந்த தேசம் முழுவதும் ஒலிக்க போகிறது. கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சொன்னபடியினாலே அப்படியே நடக்கும். ஆமேன்னு சொல்லுமா? சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுமா?
இந்த கூட்டத்துக்கு போய் எனக்கு ஒண்ணும் கிடைக்கல, இந்த சபைக்கு போய் எனக்கு ஒண்ணும் கிடைக்கல. நீ இந்த சபை இல்ல, எந்த சபைக்கு போனாலும் சரிதான். நீ இந்த கூட்டம் அல்ல, எந்த கூட்டத்திற்கு போனாலும் சரிதான். நீ ஜாமக்காரனாய் விழித்திராத பட்சத்தில் உனக்கு எங்க போனாலும் ஒண்ணும் கிடைக்காது. நாம ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு ஆலயத்துல ஆராதனை கேட்போம். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா 2 ஆலயம், 3 ஆலயம், 4 ஆலயம், வீட்டில் போய் 4-5 ஆன்லைன். ஏமா, நீ தனிப்பட்ட ரீதியில உன் குடும்பத்திற்காக ஜாமக்காரனை போல திறப்பில் நிக்கலனா நீ 5 ஆலயம் அல்ல 50 ஆலயத்தின் செய்தியை கேட்டாலும் ஒரு நன்மையையும் பெற முடியாது. ஜாமக்காரனாயிருக்கணும்னு கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த ஜாமக்காரனால் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். இந்த ஜாமக்காரன் குடும்பம் ஆசீர்வாதமாய் வாழ்கிறதை பார்த்து மகிழுவான். இந்த ஜாமக்காரன் குடும்பத்திற்கு வருகிற ஆபத்துகளை எடுத்துரைப்பான். என்னதான் சொல்லியும் ஐயோ கைவிட்டு போனதே என்று சொல்லி புலம்பினாலும் கூட தொடர்ந்து விசுவாசத்தோடு காத்திருக்கிறபடியினால சேனைகளின் கர்த்தர் செய்கிறதை அந்த ஜாமக்காரனுடைய கண்கள் காணும். ஆமென், அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். சிமியோன் என்கிற ஒரு வயதான தகப்பனார் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாக காத்திருந்தார். ஒரு ஜாமக்காரனை போல ஒரு நாள் காலை வேளையிலே ஒரு தாயும் தகப்பனும் குழந்தையோடு ஆலயத்திற்கு வந்தபோது அவன் ஆவியில் உந்தப்பட்டவனாய் அவன் ஓடோடி ஆலயத்திற்கு வந்து குழந்தையை கைகளில் ஏந்தி, ஓ இந்த ரட்சணத்தை என் கண்கள் கண்டதே என்று சொன்னான். இஸ்ரவேலின் மீட்பு உண்டாக காத்திருந்த ஒரு வயதான ஒரு பெண்மணி, 84 வயதான தாய் இரவும் பகலுமாய் ஆலயத்தை விட்டு விலகாமல் ஆண்டவரை ஆராதித்து ஒரு ஜாமக்காரனை போல விழித்திருந்த போது அந்த தாயாரும் கூட இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த பூமிக்கு வந்த மனுஷகுமாரனாம் என் தேவனாகிய கர்த்தரை காண்கிற பாக்கியத்தை பெற்றாள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைத்ததை தன்னுடைய தங்க வார்த்தையாக, தன்னுடைய மூலதனமாக, தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த திருப்பணியாக அங்கே திரிந்து இஸ்ரவேல் தேசம் எங்கிலும் யூதேயா எங்கிலும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டான் யோவான் ஸ்நானகன். அன்றொரு நாள் எதிரே வருகிற இயேசுநாதரை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று முழக்கமிட்டார். ஏன் என்றால் அவரும் இஸ்ரவேலின் மீட்புக்காய் காத்திருந்தவர், இஸ்ரவேலின் மீட்புக்காய் பிரயாசப்பட்டவர். உன் குடும்பத்தின் மீட்புக்காய், உன் பிள்ளைகளின் வாழ்வுக்காய், உன் சமூகத்தின் வாழ்வுக்காய், உன் உடன்பிறப்புகளின் நல்வாழ்வுக்காய், ரட்சிப்பிற்காய் நீ ஒரு ஜாமக்காரனை போல இருப்பாயானால் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நீ ஆர்ப்பரிப்பாய், நீ ஆர்ப்பரிப்பாய், நீ கம்பீர சத்தமிடுவாய். ஓ glory to Lord. இந்த அற்புதமான நாளிலே நீயும் நானும் ஜெபிக்கிற நாம் ஆர்ப்பரிக்கிற வண்ணம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்லும்படிக்கு எழுந்து நிற்போமா? துரிதமாய் எழுந்து நிற்கலாம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. சொல்லுங்க. ராஜா நீர் செய்த அவை எண்ணி முடியாதையா. ஜாமக்காரன்
அதிகாலையில தூங்க மாட்டான். ஜாமக்காரன் நடுநிசையில தூங்க மாட்டான். 3ஆம் ஜாமத்திலும் 4ஆம் ஜாமத்திலும் விழித்திருப்பான். பகலிலும் இரவிலும் கூட அவனுடைய ஆவி விழித்திருக்கும். நீயும் நானும் ஒரு ஜாமக்காரனாய் மாறுவோமானால் நம்முடைய குடும்பம் வாழ்கிறதை நாம் காண்போம். என் குடும்பம் வாழ்கிறதை நான் பார்க்க வேண்டும், நான் ஆர்ப்பரிக்க வேண்டும், என் சொந்தம் பந்தம் அதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று நம்புகிற பிள்ளைகள் எல்லாம், ஆண்டவரே என்னை ஒரு ஜாமக்காரனாய், என்னை ஒரு ஜெப வீரனாய், என்னை பரிந்து பேசுகிறவனாய், நான் ஊக்கமாய் இரவு பகலாய் ஜெபிக்கிறவனாய், உபவாசித்து ஜெபிக்கிறவனாய், இரவு ஜெபத்திலே இணைந்து ஜெபிக்கிறவனாய் என்னை மாற்றோ. எல்லாரும் சொல்லுங்க மக்கள், ஆண்டவரே கூப்பிடுமா. ஜெபம் என்பது பரலோகம் போடுகிற ஒரு பாக்கியம் அம்மா. ஜெபிக்கிறது என்பது கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற சாக்கியம் அம்மா. அந்த பாக்கியம் உனக்கு வேணும்னு ஆண்டவரே கூப்பிடு பார்க்கலாம். நீ நடக்கும் போதும் ஜாமக்காரனாக இருக்க முடியும். நீ தூங்குனா கூட ஒரு விழி உன்னுடைய ஆவி விழித்திருக்கும். நீ ஜாமக்காரனாய் வாழ முடியும். தூரபல ரபதரபல ரபா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள். கர்த்தர் நம்மை ஜாமக்காரனாய் மாற்றி இருக்கிறார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மகா இரக்கமும் மட்டற்ற கிருபையும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஜாமக்காரர்களாய் விளங்குகிற நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜாமக்காரர்களாய் விழித்திருந்து ஜெபிக்க, அடிமைத்தனத்தின் நுகத்திலே அகப்பட்டிருக்கிற எங்கள் குடும்பங்கள் மீட்பு பெறுகிறதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற, அந்த செய்தியை கேட்டு ஆனந்த முழக்கமிடுகிற அந்த நல்ல சந்தர்ப்பத்தை எங்கள் எல்லோருக்கும் தாரும் சுவாமி. திரும்பவும் எங்களுக்கு காலத்தை தாரும். இழந்ததையெல்லாம் மீட்டுக்கொள்கிற பாக்கியத்தையும் தாரும். சேனைகளின் கர்த்தாவே, நீர் அப்படியே செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் உம்முடைய திரு பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்வதற்காக நிற்கின்றோம். எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.